தாக்குதலுக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் அமெரிக்கா இதுவரை 1,10,000 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை ஆலோசகர் கெவின் ஹாசட் தெரிவித்திருக்கிறார். இதில் ஆயுதங்களுக்காக மட்டுமே முதல் வாரத்தில் 46,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சொந்த எண்ணெய் உற்பத்தி வலுவாக இருப்பதால் பொருளாதாரம் பாதிக்கப்படாது என ட்ரம்ப் அரசு கூறுகிறது. இருப்பினும் போரின் இறுதி இலக்கு என்ன என்பது குறித்த தெளிவான திட்டமிடல் இல்லை என்றும், இதனால் போர் தேவையற்ற திசையை நோக்கி விரிவடைந்து கொண்டே செல்வதாகவும் செனட் உறுப்பினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இப்போரில் இதுவரை 1400க்கும் மேற்பட்ட ஈரானியர்களும் 13 அமெரிக்க வீரர்களும் உயிரிழந்துள்ளனர்.